ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஊரிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறோம், அந்த போகிறதுலேருந்து ஃப்ளைட்டில் என்னென்ன நடக்குது, ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்குது என்றது சம்மந்தமான வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பதட்டமும் பயமும் இருக்கும். இந்த வீடியோ கூடுதலாக எந்த ஃப்ளைட் ஜேர்னியை பற்றி எந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். நீங்கள் கட்டாயம் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனோடனே வெளிட்டான பாஸ்போர்ட், அதோட டிக்கெட், வீசாவோடு தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு வாராக்கள் அல்லது ஸ்ரீலங்காவிலிருந்து போராக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ முழுக்க தெரியாதவங்களுக்கு, இலங்கைக்கு வாராக்கள் அல்லது இலங்கையிலிருந்து போராக்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இப்போ கட்டாருக்கு நிறைய பேர் வராங்க. அதில் ஹயா வீசா மூலம் நிறைய பேர் அங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க போகிறதா இருந்தால் அவங்களுக்கு மிச்சம் ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸ்ரீலங்கா நாடு மட்டும் அழகில்லை, ஸ்ரீலங்காவோட ஏர்போர்ட்டும் இருந்து ஸ்ரீலங்காவோட ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பார்த்து செய்வாங்க. அது மாதிரி தான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்க விஷயங்களும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற நிறைய டிசைன், மற்றது இன்டூர் அவுட்டூர் ஏரியா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு, இந்த வருஷம் கூடுதலான டூரிஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் போகிறாங்க. இப்படியான ஏர்போர்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சால் இன்னுமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏர்போர்ட் உள்ளுக்கு வந்தவுடனே நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது இந்த டிஸ்பிளே டிபார்ச்சரில் நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் தந்திருப்பாங்க. அதில் உங்களோட ஃப்ளைட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் நம்பரை கட்டாயம் நீங்கள் நினைவில் வச்சுட்டு உங்களோட டிபார்ச்சர் டைமில் உங்களோட ஃப்ளைட் எப்போ வருதுன்னு சொல்லி டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்கிறதுனால கொஞ்சமாக பசிச்சிச்சு. ஸோ ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி அங்கே இருக்கிற ஹாகல்ஸுக்கு வந்திருந்தேன். இங்கே ஃபுல்லாகவே ஸ்ரீலங்கன் ஃபுட் இருக்குது. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது நாங்கள் நாட்டில் உள்ளுக்கு வாங்குகிற ப்ரைஸே இங்கே இருக்கிறதுனால நீங்களும் ரீசனபிளான ப்ரைஸுக்கு இங்கே வாங்க முடியும். உங்களோட பிள்ளைகள் ஏதாவது கரைச்சப்படுத்தினா அல்லது உங்களுக்கு அதிக பசின்னு சொன்னால் இங்கே போயிட்டு நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த திங்ஸ் அல்லது லக்கேஜ் வெயிட் நிறுக்கலைன்னு சொன்னால், வெயிட்டை பார்க்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே உங்களோட லக்கேஜை நிறுத்திக்கவும் முடியும் ஃப்ரீயாகவே. எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சார், ஜெர்மனிக்கு போகிறாரு, நல்லாவே வயசான ஒரு ஆள். ஸோ அவரோட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கு இருந்தேன். ஸோ அவருக்கும் ஒரு கைட் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். அவர் ஃபஸ்ட் டைம் போகிறாருன்னு சொன்னார். அடுத்த ப்ராசஸ் லக்கேஜை செக் பண்ணி நம்மளை உள்ளுக்கு என்ட்ரி ஆக்குவாங்க. அந்த ப்ராசஸும் முடிஞ்சு அடுத்தது
நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல டிஸ்பிளே போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கட்டார்னு சொன்னால் டோஹான்னு சொல்லி டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் நம்பரையும் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளோட டிக்கெட்டை காட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லக்கேஜை வந்துக்கிட்டு அவங்க வெயிட்டை பார்த்துட்டு உள்ளுக்கு நம்மளை லக்கேஜை அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிஸ்பிளேயை பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேயில் தான் அவங்க போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் என்ன நீங்கள் கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியும் ஒரு கைடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கூடுதலாக ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யார் உதவியும் ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் டிஸ்பிளேயிலையும் அங்கங்கே இருக்கிற நிறைய கைட் பண்ணியிருப்பாங்க நிறைய டிஸ்பிளேயில். ஸோ அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும். எல்லா ப்ராசஸையும் சரியாக செஞ்சால் தான் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் ஃப்ளைட்டில் போக முடியும். இது குடி அகழ்வு திணைக்களம். குடி அகழ்வு அதாவது நாட்டை விட்டு வெளியே போகிறாக்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போகணும். அதை இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போகணும். அடுத்தது நம்ம போகிற வழியிலேயே கேட்டை செக் பண்ணணும். எந்த கேட்டுக்குள்ளே நம்ம போகணும், நம்மளோட ஃப்ளைட் எந்த கேட்டால் வரும்னு சொல்லி. ஸோ அதையும் இந்த டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த டியூட்டி ஃப்ரீயில் நமக்கு தேவையான சாமான்களை அதாவது நம்ம ஊர்லேருந்து எடுத்துக்கு வர மறந்த சாமான்களை கூட இங்கே வாங்கிட்டு நம்ம போக முடியும். வெயிட் வந்துக்கிட்டு செக் பண்ணதுக்கு பிறகு நம்ம டியூட்டி ஃப்ரீயில் வாங்குறதுக்கு உரிய வெயிட்டை அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நிறைய பேர் டியூட்டி ஃப்ரீலேயும் சாமான் வாங்கிக்கு வருவாங்க. இங்கேயும் வந்துக்கிட்டு ரீசனபிள் ப்ரைஸை தான் எடுக்க முடியும்னு சொல்லுறாங்க. ஸோ டிபார்ச்சர் கேட் வந்துட்டு புறப்படும் நுழைவாயில். கூடுதலாக ஏர்போர்ட்டில் இப்படியான கேன்ட்ராஃப் சம்பந்தமான திங்ஸ்கள் தான் நிறையவே இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த வார ஃபாரினர்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷலான இந்த கேன்ட்ராஃபை வந்துக்கிட்டு ஏன் விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட மெமரைஸுக்காக நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் ஏதாவது மெமரைஸ் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க இங்கே வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு இது ஸ்பெஷலான விஷயங்கள். ஸ்ரீலங்காவில் நிறைய ஷாப்புகள் நிறைய இடத்துல இப்படியான கைவேலைப்பாடுகளிலான பொருட்களை விற்பனை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் முழுக்க ஸ்ரீலங்கா வந்துக்கிட்டு டூரிஸ்ட்டுக்கு நிறையவே பேர் போன ஒரு இடமாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஸ்ரீலங்கா இருந்து போகக்குள்ள ஏதாவது பொருட்களை வாங்கி போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மெமரைஸாக இருக்கும். நம்மளோட விளக்க வந்துக்கிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ரீலங்கா வாரத்துக்குரிய ஆசை விருப்பம் இருந்தால் அது ஸ்ரீலங்கா வரப்போகிறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா வந்தால் என்னென்ன விஷயம் இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது, என்ன விஷயங்களை அவங்க எடுத்து போகலாம் என்று சொல்லி இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த ப்ராசஸ் வந்துக்கிட்டு கேட்ஸ் நம்பரை பார்த்து நம்ம கட்டாயம் போக வேண்டி இருக்குது. இந்த டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டோட டைமும் ஃப்ளைட்டோட நம்பரும் அதே போல் என்ன கேட்டில் நாங்களை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ அந்த கேட் நம்பர் படி நம்ம இப்போ உள்ளுக்கு போகிறோம். பேசிக்கான நார்மலாக எந்த நாலேஜும் இல்லாத ஆட்கள் கூட இப்படியான வீடியோக்களை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில டைமில் நிறைய பேர் தெரியாமல் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணின ஆட்களும் இருக்குது. அதே போல் இந்த நிறைய விஷயங்களை அறியாதவங்க தடுமாறி திரிவாங்க. நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அப்படியான இதுகளை நம்ம குறைக்கணும்னு சொன்னால் அப்படியான வீடியோக்களை பார்த்தா நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் செக்கிங்குக்கு வந்தாச்சு. கேட் வந்துக்கிட்டு 1 ஹவரில் கால் பண்ணுவாங்க கேட் ஓப்பன்னு சொல்லி. ஸோ நம்ம உரிய டைமுக்கு கேட் அடியை போய்க்கு நிற்கலைன்னு சொன்னால் நமக்கு நிறையவே மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லியாகவே நம்ம கேட் அடியை போய்க்கு நின்றோம்னு சொன்னால் அந்த செக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்ததாக போர்டிங் பாஸுக்கு போயிட முடியும். ஃபைனலாக எல்லா விஷயமும் முடிஞ்சு இப்போ போர்டிங் பாஸ் உடைச்சாலே முழுசாக ஒரு பெரிய ஒரு விஷயம் ப்ராசஸ் முடிஞ்ச கணக்கு தான். சில ஃப்ளைட் வந்துட்டு சரியாக கேட்டோடையே வந்து ஜாயிண்ட் ஆகும். பட் அப்படி தூரம் வந்து இருக்கிற ஃப்ளைட்டை வந்துக்கிட்டு இப்படியான பஸ்ஸில் வந்துக்கிட்டு ஏற்றிக்கிட்டு போய் ஃப்ளைட் அடியை விடுவாங்க. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கட்டாயம் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு போகணும். இன்றைய பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம்னு சொன்னதுனால எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கிளைமேட், சன்செட் சும்மா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம ஸ்ரீலங்கா விட்டு போகிறோம். எப்போவுமே சொந்த நாட்டை விட்டு போகிறோன்னு சொன்னால் ரொம்பவே ஃபீலாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட ஃபேமிலியை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். நாட்டை விட்டு போகிற டைமில் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கும் ரொம்பவே பாதிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் ரொம்பவே ஃபேமிலியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். என்னதான் வெளிநாடு போகிற ஒரு உற்சாகமாக இருந்தாலும் மனதுக்குள்ள பயங்கரமான ஒரு கவலை உண்டு எல்லோருக்கும் இருக்கும். பல சோகங்கள், பல நினைவுகளோட ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஒரு நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால், அதுவும் தொழிலுக்காக போகிறேன்னு சொன்னால் நிறையவே ஏக்கம் வரும். பஸ்ஸில் விண்டோ சீட், அதே போல் ட்ரெயினில் விண்டோ சீட், இப்படி எதை எடுத்தாலும் விண்டோ சீட்டை விரும்புகிற ஆட்களுக்கு கூடுதலாக அநேகமான ஆட்கள் விண்டோ சீட்டை தான் விரும்புவாங்க என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல. சென்டரில் ஒரு சீட் ஒன்று கிடைச்சிட்டு, பட் கூட பக்கத்தில் இருந்தவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு விண்டோ சீட் வேணுமென்னு சொல்லி. ஸோ அவரும் விரும்பி அதை விண்டோ சீட்டை எனக்கு தந்தார். ஸோ எனக்கு விண்டோ சீட்டில் இருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வீடியோ கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு.
இப்படி உங்களுக்கும் விண்டோ சீட் கிடைக்கலன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சம்டைம் அவங்க இருந்தால் அவங்க நிறைய வாட்டி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாக்களாக இருந்தால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஃபைனலாக செம்மையான பசி, காலையில் மட்டும் சாப்பிட்ட அந்த ஒரு பசியோட வெறியோடு இருந்த எப்படியோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தார சாப்பாடு செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தரம் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ எப்படி அந்த சாப்பாட்டை எப்படியாவது சாப்பிடணுமென்ற ஒரு ஆசையோடு இருந்தேன். ஃபைனலாக சாப்பாடும் வந்துட்டு நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட்டை மட்டும் எப்போவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட், 2வது தரமும் கேட்டு சாப்பிடலாமான்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. நான் வெக்கத்தை பாராமல் 2வது தரமும் கேட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க தார சோறு அளவு கொஞ்சமாக இருக்கும். ஸோ அது நமக்கு காணாத மாதிரி இருக்கும். நான் 2வது வாட்டியும் கேட்டு சாப்பிட்டிருக்கிறேன். சிக்கன் அண்ட் ஃபிஷ், அதில் சிக்கன் வந்துக்கிட்டு ஹைலி ரெக்கமெண்ட், சூப்பராக இருக்கும். அவங்களோட பிளேட்டியும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்தால் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளைட்டில் ஏறி இருந்தாலே டைம் போகிறது விளங்காது. எங்களுக்கு தூக்கமே வராது. நிறைய அங்கே இந்த டிஸ்பிளேயில் ஃப்ளைட் போகிற ரூட்டை பார்க்கலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் இங்கே மியூசிக் இருக்குது, மூவி பார்க்கலாம். அப்படி நிறைய ஸ்பெஷல் இந்த ஃப்ளைட்டிலே இருக்குது. ஸோ எனக்கு எப்போவுமே இந்த ஃப்ளைட் போகிற ரூட் பார்க்கறது தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ 5:30 மணித்தியால் ஃப்ளைட் ஜேர்னிக்கு அப்புறம் லேண்ட் ஆகிருக்கிறோம். ஹமாட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் இப்போ லேண்ட் ஆகிருக்கிறோம். நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை ஷோர்ட்டாக நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட்டை பற்றிய ஃபுல்லாக ஒரு வீடியோ ஒன்று கவர் பண்ணலாமல் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுக்க போகிறோம். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃப்ளைட்டில் எப்படி ஜேர்னி பண்ணுறது அல்லது ஏர்போர்ட்டில் என்னென்ன ப்ரோசஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.